போன அம்மாசுக்கு சலிச்சிட்டேன். ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை, என் மகனுக்கு கல்யாணம் நடக்கலை, ஃபோட்டோவும் வச்சேன். சலிச்சிட்டு வர பார்த்த நான் எப்படி தான் இங்கே வந்தேனே எனக்கு தெரியல. அது தன்னால் நான் வேறு ஏரியாவுக்கு போனேன், சேலத்துக்கு. அங்கே ஒரு சாமியார்கிட்ட அங்கே விட மாட்டேன்னு நேராக இங்கே தான் வந்தேன். நாங்கள் வந்து வசதிக்காரங்க இல்லை, எங்களுக்கு நிறைவேறணும். இவர் சாமியார் வந்து அகோதரியாக இங்கே தான் வச்சுருக்கிற, காசியே கிடையாது, இது சின்ன காசியாக பண்ணிட்டுக்கிறாரு. வந்தது உருவம் வேறு, பார்க்குற உருவம் வேறு, போகிற உருவம் வேறு. மும்மூர்த்தி மாதிரி இவர் அவதாரத்தை காட்டுறாரு. ஐயா, நான் எங்களுக்கு பேச தெரியலையா, நான் இந்த இடத்துக்கு வந்தாவே துணிச்சலெல்லாம் அடக்குது சாமி. அவன் ஏடா கூட பிடிச்சவெல்லாம் பயம் வைக்குது. என்னை வந்து கும்பிட்டுட்டு போடா நல்லா இருக்குன்னு உள்ளத்தை பேசுது. இல்லைன்னா நான் வந்து மைக்கு பிடிச்சி பேசுவேன், அரசியலை பற்றி பேசுவேன். மாவட்ட செயலாளர் இருந்தேன் நான், அப்படியெல்லாம் மெட்ராஸில் தான் லாரி ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ ஒரு ஆட்டோ ஓட்டுற 7 வண்டி ஓடுறேன், இன்றைக்கி ஒரு வண்டி கிடையாது. ஏன்னா பிள்ளைங்க நம்ம நேரங்கள் அப்படி இருக்கு. அப்படின்னும் போது நாங்கள்லாம் தெருவாக தான் போய் தான் சாப்பாடு செஞ்சு ஜோசியம் பார்த்தாலுங்க நாங்கள் பண்டாருங்க. அப்படின்னும் போது வசதிகள்லாம் பெருமையாக பேச மாட்டேன். யாராக இருந்தாலும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கோடியான புண்ணியம் வரும், உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் அமைப்பு இருக்கும். நான் வந்து அந்த மாதிரி இங்கே சபரிமலைக்கு நடந்தே போயிருக்கிறேன். இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. ஒருத்தர் வசதிக்காரன் கூட பார்த்துருக்குற, கிராமத்துக்கு போனால் சாப்பாடு செஞ்சு போடுறாங்க, ஒரு 3 நாளைக்கு போட்டு போடான்னுவாங்க. சோசிக்காரனுக்கு சோறு போடுறா, எழுந்திரிச்சு போடான்னுவாங்க. இவ்வளோ பேர்த்துக்கு நீங்கள் பணிவிடை செய்கிறீங்கன்னா அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். அந்த வசதியும் பண்ண முடியாது. 10 ஏக்கர் நிலத்தை கூட இது மாதிரி ஆக்கி வச்சு போட மாட்டாங்க, பணிவிடை செய்ய முடியாது. அதனால் 1000ல் ஒருவன் தான் ஒரு கடவுளாக இருக்கும். அதில் நீங்கள் ஒரு கடவுளாக தான் நான் நினச்சிருக்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் வேலு சாமியாருன்னு கிடையாது, 1000ல் ஒரு கடவுளும் போது அது அவதாரங்கள். நான் சிவனுக்கு தான் கோவிலில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஐயா. எந்த நேரமும் தூங்கி எழுச்சி சிவன் கும்பிட்றது, மீனாட்சி கும்பிட்றது, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த அம்மாவும் இந்த ஐயாவும் பார்க்கும்போது அவங்கள நான் கவனிக்கலை. நீ தான் அவங்களே அப்படின்னு நினச்சா நான் வந்துட்டு இருக்கேன். இவங்க சொல்லுவாங்க ரெட்டை கணபதி காளி இருப்பாங்க, அவங்க உருவத்தில் தான் நீ வர, உன் உருவத்தில் தான் நாங்கள் வரோம் எல்லாரும். சாமி பல இடத்துல இருக்குது, எங்கெங்கே இருக்குது சாமி. எல்லாம் கையெடுத்து கும்பிட்றாங்க, சாமியாரும் கும்பிட்றதில்ல. சாமி தான் கும்பிட்றாங்க, ஏமாத்துறாங்க. நீ தான் கடவுளே அவர் வச்சுக்கிட்டு பண்ணுற. ஆனால் உனக்கு ரொம்ப புண்ணியம் இருக்குது, ஆயுசு 100 வரைக்கும் வரணும் ஐயா. நாங்கள் போனாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்லா இருந்தால் 10 பேர் எங்கள் பேர பிள்ளைங்களுக்கு நல்லது செய்வா. அதுக்காக தான் நான் ஒரு ஐயப்பன் பக்தன். 37 வருஷம் அன்னதானம் அகிலாண்டு பார்த்த ஆள். கள்ளக்குறிச்சி கச்சிராபாளையம் நான் சொந்த ஊர். நான் பல ஊரில் தங்கிட்டு இருப்பேன் ஐயா. அதான் நாங்கள் அந்த மாதிரி சாமியே சரணம் ஐயப்பா, வேலு சாமிக்கு சரணம் ஐயப்பா.